நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஓகே. நான் கதைக்கும் போது என்னோட மட்டும்தான் நீங்க கதைக்கணும். என்ன செய்யணும்? நான் கதைக்கும் போது என்னோட மட்டும்தான் கதைக்கணும். ஆமா, நம்ம எங்க இருக்கிறோம்? ஏசப்பாட வீட்டுல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நம்ம வீட்டுல இருக்கிறோமா? நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கும் தங்கச்சி இங்க பார்க்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கும் ஏசப்பாட வீட்டுல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விளங்கிச்சா? இங்க இது யார வீடு? இது அப்பாட வீடு. யார வீடு? நம்ம ஏசப்பாட வீடு. நம்மளை படைச்ச அப்பாட வீடு. என்ன? அப்ப நம்ம கொஞ்ச நேரம் சில நேரத்துல என்னோட நீங்க கதைக்கணும். சரியா? பக்கத்துல ஏதாவது கதைச்சிங்கண்டா ஏசப்பா அவங்களோட கதைக்கிறதுன்னு செய்யாது, விளங்காது. ஏசப்பா கதைப்பாரா இல்லையா? ஏசப்பா ஊமையா? ஏசப்பா கதைக்க முடியாத கல்லா? அவர் பேசுகிற தெய்வம். ஏசப்பா யாரு? பேசுகிற தெய்வம். அவர் கல்லோ மண்ணோ இல்ல. என்ன? அவர் கல்லோ மண்ணோ இல்ல. அவர் யாரு? பேசுகிற தெய்வம். சொல்லுங்க, இயேசு பேசுகிற தெய்வம். அப்ப அவர் எங்களோட பேசுவார். நம்ம பேசுறத அவர் கேட்பார். நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் என்ன செய்வாரு? அவர் கேட்பார். கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லையா? சரி, ஒரு பாட்டு படிப்போமா? ஒரு ஆக்ஷன் போட்டு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடி படிப்போமா? நான் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம், என்னோட சேர்ந்து நீங்களும் ஆடணும். ஓகேவா? ஆமா, ஓகே. எல்லாம் அழுமி நில்லுங்க. ஓகே, நம்ம படிக்க போறது தெரியுமா? இயேசு வந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் வரல, அந்த பிரதர் வரல, யாரு வந்திருக்கிறா? உண்மையிலேயே இயேசப்பா வந்திருக்கிறார். அதனால சந்தோஷமா படிக்க வரும். இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. இயேசு வந்திருக்கிறார், இயேசு சத்தமா, இயேசு வந்திருக்கிறார். இப்ப ஏன் தெரியுமா இயேசுப்பா வந்திருக்கிறாரு? நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டி போறதுக்கு. எங்க கூட்டி போறதுக்கு? பரலோகம் கூட்டி போறதுக்கு. அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் நீங்க. சரியா? எங்க கூட்டி போறதுக்கு? பரலோகம் தெரியுமா உங்களுக்கு? பரலோகம் தெரியுமா? தெரியுமா? பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க எக்ஸாம் இல்ல. அங்க என்ன இல்ல? ஸ்கூல் இல்ல. ஆமா, பிரச்சனை இல்ல. ஆமா, நமக்கு சந்தோஷம் தான். பரலோகம் எப்படி? அங்க ஏசப்பா நம்மளோடைய பக்கத்திலே இருப்பாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா. சந்தோஷமா இல்லையா? இப்ப உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு வெள்ளக்காரால் பெரிய டொஃபியோட கிஃப்டோட அந்த டிசம்பர்ல சாண்டா வருவாரு தானே, நத்தர் பப்பா. அவர் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் தானே. அப்ப சாதாரண ஒரு மனுஷன் வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் வேண்டா, எங்களை படைச்ச ஏசப்பா வந்தா, அவரோட நம்ம இருந்தோம்டா சந்தோஷமா இல்லையா? அப்ப இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு, நாம் சென்றிடுவோம் பரலோகம். படிப்போமா திரும்ப இருக்கா? இயேசு வந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. இயேசு வந்திருக்கிறார், இயேசு இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. நாம் சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம் பரலோகம். நாம் சந்தோஷமா சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம். ஓகேவா? இப்ப இந்த பாட்டை நாங்க என்ன தெரியுமா செய்ய போறோம்? தமிழ்லையும் படிக்க மாட்டோம், சிங்களத்திலையும் படிக்க மாட்டோம், இங்கிலீஷ்லையும் படிக்க மாட்டோம். வித்தியாசமான ஒரு மொழியில படிக்க போறோம். என்ன மொழியா இருக்கும்? ஆப்பிரிக்கா தெரியுமா உங்களுக்கு? ஆப்பிரிக்கா தெரியுமா? ஆப்பிரிக்கா நாட்டோட பாஷையில படிக்க போறோம். ஆப்பிரிக்கன் பாஷையில படிக்க போறோம். படிப்போமா? இன்றைக்கு புது மொழி ஒன்று படிச்சு கொள்வோமா? இந்த இயேசப்பாட பாட்டை நாங்க இன்னொரு நாட்டு மொழியில படிக்க போறோம். ஓகேவா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருந்தா நான் சொல்லி தருவேன். ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா? எஸ்ஸா? எஸ்ஸா? ஓகே
ஓகே, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? நான் இயேசு. ஆமா, ஒரே வசனம் தான். இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? கடைசியில முடியக்குள்ள நான் இயேசு. சரியா? திரும்ப சொல்லுங்க. இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? நான் இயேசு. ஓகேவா? இது முதலாவது. படியுமா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? நான் இயேசு. இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலி நான் இயேசு. இப்ப அடுத்ததா நாம் சென்றுடுவோம் பரலோகம் படிச்சிருந்தானே, அதுக்கு என்ன ஆப்பிரிக்கன்லடா? இதுதான் கொஞ்சம் கஷ்டம், ஆனா புடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? பீசோ டொக்கோ கோமா உன்னா பீசோ. அவ்வளவுதான். அதைத்தான் திரும்ப திரும்ப படிக்க போறோம். பீசோ டொக்கோ கோமா உன்னா பீசோ. உன்னா பீசோ. பீசோ டொக்கோ கோமா உன்னா பீசோ. ஆமா, அப்படி நம்ம 3 தரம் படிச்சுட்டு கடைசியில லா லோலான்னு முடிப்போம். ஓகேவா? ஓகேயா? படிப்போமா திரும்ப? பீசோ டொக்க கோமா உன்னா பீசோ டொக்க கோமா நா பீசோ டொக்க கோமா உன்னா லா லோலா. பீசோ டொக்க கோமா உன்னா பீசோ டொக்க கோ உன்னா பீசோ டொக்க கோம் உன்னா லா லோலா. விளங்கிச்சா? இப்ப சின்ன ஆக்ஷனோட போட போறோம். ஓகேவா? போடுவீங்களா என்னோட சேர்ந்து? நீங்க மட்டும் கொஞ்சம் இஞ்சால வரணும், அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வாங்க இஞ்சால முன்னுக்கு வாங்க ஆக்ஷன் போடுறதுக்கு. ஓகே, அம்மா ஐயா உட்கார்ந்து கொள்ளுங்க, கஷ்டம் தானே. சரி, ஒரு ஆக்ஷன் போடுவோமா? எல்லாம் கீழே அப்படியே குனிஞ்சு 2 கையை வச்சு இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு இயேசு அஸ்ஸாலியாவா? நான் இயேசு. இயேசு. வெரி குட், வெரி குட். ஓகே, எல்லாரும் ட்ரெயின் தெரியும் தானே? ட்ரெயின் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பாக்ஸா இருக்குமா? இப்ப வாங்க, ஒவ்வொரு பாக்ஸா தோல்ல கை போடுங்க. நீங்க அவட தோலுக்கு மேல கை போடுங்க. அங்கால பக்கம் திருப்பின மாதிரி போடுங்க. இங்கால பக்கம் ஒரு ஆக்கள், அங்கால பக்கம் ஒரு ஆக்கள். நீங்க 2 4 பேரும் வாங்க. ஓகே, நீங்க போங்க. இவங்க தோல் மேல கை வைங்க. ஓகே, அப்படியே ரவுண்ட் ஒன்று போயிட்டு வரணும். பீஸோ டொக்கோமா சொல்லிக்குள்ள நீங்க இங்கால ரவுண்ட், நீங்க இங்க வாங்க, இதுக்கு வாங்க. ஓகேவா? சரி, எல்லாரும் எங்க போறீங்க? ரவுண்ட் இல்ல, ரவுண்ட் அடிச்சு எங்க போறீங்க? இப்ப எங்க போறீங்க? ஏசப்பா வந்துட்டாரு, எங்க போறீங்க? அப்ப சந்தோஷமா போயிட்டு வரணும். ஓகே ஓகே. பீசோ டொக்க கோமா உன்னா பீஸ் டொக்க கோமா உன்னா பீசோ டொக்க கோம் உன்னா லாலோலா. திரும்ப உள்ள வாங்க. பீசோ டொக்க கோமா உன்னா பீசோ டொக்க கோமா பீசோ டொக்க கோமா உன்னா லாலோலா. இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு அஸ்ஸாலியாவா? இயேசு. சூப்பர். இயேசு அஸ்ஸாலியா. சத்தமா இயேசு. அப்படி நின்றமா எல்லாரும் தோளுக்கு மேல கை போடுங்க. எல்லாரும் தோளுக்கு மேல கையை போட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசு. இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. இயேசு வந்திருக்கிறார் நம்மோடு. நாம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம் பரலோகம். திரும்ப நாம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம். அல்லேலூயா, அல்லே
தோளுக்கு மேல கை போடு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே, கிளாப் பண்ணுவோமா? வெரி குட் வெரி குட். வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓகேயா, ஹாப்பியா இருக்கிறீங்களா? நான் சொன்னேன் கதை கூடாது. என்ன சார், என்னோட மட்டும் தான் கதைக்கணும். ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஒரு நாள் ஏசப்பா வருவாரு. ஒரு நாள் ஏசப்பா வருவாரு. அவர் என்ன செய்வாரு? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா வருவாரு ஏசப்பா? ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா வருவாரு? நீங்க ஏசப்பான்னு கூப்பிட முதலே அவர் வருவாரு. எப்படி? ஆமா, நம்ம ஏசப்பா வாங்கன்னு சொல்லவே தேவையில்லை. அவருக்கு தெரியும் அவர் எங்களோட இருக்கிறார். அவர் வருவார் எங்களோட. சரியா? நம்புறீங்களா? நம்புறதுதான் முக்கியம். ஓகே, ஒரு கதை. சரியா? பைபிள்ல இருந்து ஒரு கதை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு கடல்ல விலையெல்லாம் கிளியிற அளவுக்கு மீன் பிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்கு, தெரியுமா? நான் சொல்லி தரவா? சரி, ஏசப்பா தெரியும் தானே? நம்ம ஏசப்பா ஒரு நாள் பீச்சுக்கு பக்கத்தால வராரு. எங்க வராரு? பீச் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்க? இங்க இல்ல தானே? சரி, நம்ம ஊர்லண்டா இருக்குது. நம்ம ட்ரிங்கோல இல்லைன்னா கனக பீச் இருக்குது. ஏசப்பா கலிலேயா கடல். எங்க? மறந்துடக்கூடாது. எங்க? எந்த கடல்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சத்தமா. எந்த கடல்? கலிலேயா கடல்ல அப்படியே ஓரமா நடந்துட்டு வராரு. எப்படி? ஓரமா நடந்துட்டு வராரு. கடல்ல என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மீன் பிடிக்கிறவங்களை அங்க என்ன சொல்லுவோம்? மீன் பிடிக்கிறவங்க மீனவர் என்று சொல்லுவோமா? ஆமா. அந்த டைம்ல பேதுரு இருந்தாரு. யாரு தெரியுமா? பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏசப்பாட ஒரு சீடனா இருந்தவர். யாரு? பேதுரு. முதலாவது பேர் சொல்லி தந்த நான் கலிலேயா கடல். என்னது? அம்மா, என்ன கடல்? கலிலேயா கடல். இரண்டாவது யாரு? பேதுரு. அவர் என்ன தெரியுமா? அவரு மீன் பிடிக்கிறது அவரோட வேலை. பேதுரோட வேலை என்ன? மீன் பிடிக்கிறது. அவருடைய அப்பா, அவருடைய அப்பாட அப்பா, அவங்களோட பரம்பரை தொழிலே என்னது? மீன் பிடிக்கிறது. அப்ப பரம்பரை தொழில் மீன் பிடிக்கிறேன்னு சொன்னபடினால பேதுருவுக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும் தானே? அவருக்கு தெரியாத ஒரு தொழிலா? இல்லையே, அவருக்கு தெரிஞ்ச தொழில். என்ன தெரிஞ்ச தொழில் தானே? இப்ப தம்பிக்கு உடனே மோட்டார் பைக் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா எல்லாம் கலட்டி பூட்டிடுவீங்களா? கஷ்டம். வேணா நம்ம படிக்கணும். வேணா படிச்சாதான் நமக்கு தெரியும். அப்பண்டு உங்களுக்கு மண்ணையும் கல்லையும் கொண்டு வந்து கொடுத்தா வீடு கட்டிடுவீங்களா? இல்லை, நமக்கு அதுல இன்னும் அனுபவம் இல்லை, நமக்கு தெரியாது இன்னும். ஆனா கொப்பியில ஒரு வசனத்தை எழுத சொல்ல என்ன செய்வீங்க? எழுதுவீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப பேதுருவுக்கு அவங்களோட அப்பா, அவங்களோட அதுக்கு மேல அவங்களோட அப்பா, பாட்டன், அப்படி எல்லாருமே செஞ்சு வந்த தொழில் என்னது? மீன் பிடிக்கிற தொழில். அப்ப பேதுருக்கு என்ன செய்யும்? என்ன செய்ய தெரியும்? நல்லாவே மீன் பிடிக்க தெரியும். அப்படித்தானே? நல்லாவே மீன் பிடிக்க தெரியும். இந்த பேதுரு என்ன செய்யறாரு? கடல்ல போயிட்டு ஒரு நாள் என்ன செய்யறாரு? கப்பல்ல போயிட்டு எதை போடுவாங்க? என்னைய பார்க்கணும். எதை போடுவாங்க? வலைய. எப்படி போடுவாங்க? வேலைய எப்படி தூக்கி வீசுவாங்க. தூக்கி வீசிட்டு என்ன செய்வாங்க? தூக்கி வீசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போன பிறகு என்னைய பார்க்கணும், என்னைய பார்க்கணும், வலைய வீசிட்டு இழுப்பாங்க. வலை இழுக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இழுப்பாங்க? கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. எப்படி ஒரு இழுப்புமா? அதுக்கு ஒரு ஆப்பிரிக்கா பாட்டு இருக்குது. சரியா? வலையை இழுப்பீங்களா? ஓகே, எழுப்புங்க. வலையை எழுப்புமா இருக்கா? சரி, வலையை இழுக்க போறோம். வலையை எப்படி தெரியுமா இழுக்க போறோம்? அட்டை கட்டி நோவா, அட்டை கட்டி நோவா, டி மிசாடி மிசா டோலா மிசாடி, அட்டை கட்டி நோவா, அட்டை கட்டி நோவா, ஈ மிசாடி மிசா டோலா மிசாடி. வலை இழுக்கிற மாதிரியே கஷ்டப்பட்டு இழுக்கணும். எப்படி? கஷ்டப்பட்டு இழுக்கணும். திரும்ப என்னோட சேர்ந்து இழுக்கிறீங்களா?
வாங்க என்னோட 2 பேர், எனக்கும் கஷ்டமா இருக்கு, 2 பேர் வாங்க இழுக்கிறதுக்கு, வாங்க 2 பேர் இழுக்கிறதுக்கு. வாங்க அஞ்சால சைட்லயும் வாங்க. சரி நம்ம சேர்ந்து இழுப்போமா வலைய? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வலைய இழுங்க. ஓகேவா? ஓகே. அட்டே கட்டி நோவா அட்டே கட்டி நோவா ஈமி சாடி மீ டோலா மீ சாடி. திரும்ப அட்டே கட்டி நோவா அட்டே கட்டு ஈமி சாடி மிசா. இப்ப உட்காருங்க பாருங்க. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? வலைய இழுத்துட்டாங்க. வலைய இழுத்து பார்த்தா என்ன இல்ல? மீன் இல்ல. இவ்வளவு நாளும் மீன் பிடிச்ச பேதுருவுக்கு என்ன வந்துச்சு? மீன் வந்துச்சு. ஆனா அன்றைக்கு ஒரு நாள் மீன், ஒரு மீன் கூட வரல. அம்மா சின்ன இந்த நெத்திலி மீன் பார்த்துருக்கிறீங்களா? ஆல்மஸ்ட் சொல்லுவோம், அது கூட இல்ல. யோசிச்சு பாருங்களே, யோசிச்சு பாருங்களே. நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்ச மனுஷன் பெரிய கப்பல்ல போயிட்டு வலைய அப்படி போட்டு என்ன செய்யல, ஒரு மீன் வரல. எப்படி இருந்திருக்கு பேதுருக்கு சொல்லுங்களே? எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க? அதை நம்பித்தானே அவங்களோட வாழ்க்கையே. அதை நம்பித்தான் என்ன செய்வான்? வீட்டை கொண்டு போயிட்டு சாப்பாடு இல்ல. எவ்வளவு கவலையா இருந்திருக்கும், தோல்வியா இருந்திருக்கும். என்ன, நான் இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிறேனே, எங்க அப்பா எல்லாம் எனக்கு மீன் பிடிக்க சொல்லி தந்திருக்கிறார், இப்படி ஒரு நாள் நடந்ததே இல்லை. என்னாச்சு? யாருக்கு மீன் பிடிக்கல? யாருக்கு மீன் பேதுருக்கு. யாருக்கு? பேதுருக்கு என்ன செய்யல? ஆமா, அவர் கஷ்டப்பட்டு இரவிரவா, அப்படி இரவிரவா பிடிக்கிறாங்க. எப்படி? ஏழாம போய் அப்படியே விடிய காலையில வந்து அப்படியே போட்டுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. தெரியுமா? நமக்கு கஷ்டம் வந்தா, அழுக வந்தா, நமக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு நம்ம படிச்சமே குறைஞ்சிட்டு, இல்லாட்டி சில நேரத்துல நம்ம பார்ப்போம், ஐயோ அந்த பிள்ளைக்கு எல்லாமே இருக்குதே, என்ன பிள்ளைக்கு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்குது, நல்ல பாவாடை தாவணி ஒன்று அந்த பிள்ளைகிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இல்லையே. யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. எனக்கு யோசிச்சிங்களா இல்லையா? நானெல்லாம் யோசிப்போம் போது சின்ன வயசுல, அம்மா அவருக்கு நல்ல அழகான ஒரு டிஷர்ட் இருக்குது, நம்ம கிட்ட சின்ன ஒரு கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்குது, பழைய டிஷர்ட் ஆச்சு. நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அப்படி நம்ம யோசிக்கு அப்படியே ஒரு மூளையில நம்மளை போலவே பேதுரு என்ன செஞ்சிருக்காரு? உட்கார்ந்து அப்பதான் யாரு வந்தாரு? யாரு வந்தாரு? யாரு வந்தாரு? இயேசு வந்தா என்ன நடக்கும்? இயேசப்பா வந்தா என்ன நடக்கும்? அவர் முதலாவது பாக்குறது யார? இயேசப்பா முதலாவது யார பாப்பாரு? பேதுரு எப்படி இருந்தாரு? கவலையோட இருந்தாரு. விளங்கிச்சா? இப்ப இயேசப்பா இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு? பேதுருவை பார்க்கல, கவலையோடு இருக்கிறவங்கள பாக்குறதுக்கு. யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, என்ன யாரெல்லாம் தனியா இருக்கிறாங்க, பட் சிலாக்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க தானே, ஐயோ நீ வேணா, நீ எங்க குடும்பத்துக்கு சரி வராது. யாரெல்லாம் அப்படி கவலையோடு இருக்கிறாங்களோ அவங்கள பாக்குறதுக்காக வந்த ஒரே ஒரு கடவுள் யார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா. யார பார்க்க வந்தார் இப்ப? ஆமா, கடல்ல பீச் அண்டுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க தானே. நீங்க பீச்சுக்கு போனா தெரிஞ்சுக்க, பேதுரு ஒரு ஆள், ஒரு மனுஷனா இருப்பாரு, எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனையோ பேர் கடலை சாப்பிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஏசப்பாட பார்வை யார பாக்குது தெரியுமா? கவலையோடு இருந்த ஒரு தம்பியை தான் பாக்குது. விளங்கிச்சா? ஏசப்பா வந்து முதலாவது அவர் யார தெரியுமா பாப்பாரு? கவலையோ. அதுக்காக நம்ம கவலையோடு இருக்க கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை வந்து பாப்பார். சரியா? பேதுரு ஆண்டவர் பார்த்தார். இப்ப வாரார், பேதுருவே பேதுருவே என்ன ஆச்சு? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அதுக்கு என்ன ஆச்சு பேதுருவே? பேதுரு சொல்றான், கஷ்டப்பட்டு இரவு முழுக்க நான் என்ன செஞ்சுட்டேன்? இரவு முழுக்க மீனை புடிச்சு வலைய போட்டு பார்த்துட்டேன், ஒரு மீன் கூட வரல ஆண்டவரே. அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு?
சொல்லுங்க, இரவிரவா சொல்லுங்க. இரவிரவா நான் வலைய போட்டேன், ஒரு மீனை கூட பிடிக்கல ஆண்டவரே. எவ்வளவு கவலை இருந்திருக்குன்னு. கவலை இருந்திருக்குமா? ஏசப்பா என்ன நினைச்சிருப்பாரு? அவர் சொல்லியிருக்காரு தானே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா என்ன சொன்னாரு? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம். யார் சொன்னது? ஏசப்பா சொன்ன. என்ன சொன்னாரு? ஒவ்வொரு நாளும் காலையில மறக்க கூடாது. நீங்க யார பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்லிடணும். போயிட்டு என்ன சொல்லணும்? நமக்கு சொல்ல, அந்த வசனத்தை சொல்லக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது தானே. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஒரு ஆளோட சொல்லக்குள்ள என்ன செய்யும்? அந்த வசனம் அவங்களுக்குள்ள வேலை செய்ய தொடங்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தானே, உங்களோட துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும்னு சொல்லக்குள்ள அந்த வசனம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொண்டு வருவாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? காலையில் எழும்பி சொல்லணும், காலையில் எழும்பி சொல்லணும். இல்லாட்டி அப்படி இதயத்துல கையை வச்சு கொண்டு, எங்கள் துக்கம் சந்தோஷம், எங்கள் துக்கம் சொல்லுவீங்களா? நான் திரும்ப பிரதர்ட்ட வந்து கேட்பேன், சொன்னீங்களா இல்லையான்னு. சரியா? பிரதரை கண்ட உடனே ஓடினு சொல்லணும், பிரதர் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஓகே. இப்ப ஏசப்பா வந்துட்டாரு. வந்து பார்த்துட்டு, பேதுரு கவலையோட இருக்கிறது ஏசப்பாக்கு பிடிக்கல. நம்ம கவலையோட இருக்கிறது ஏசப்பாக்கு, அவருக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நீ அப்பா, ஏசப்பாட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அவரு கவலையோட இருக்கிறது விருப்பமே இல்லை. அவர் சொன்னார், பேதுருவே, நான் உனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், அது செய்வியா? என்னது? உனக்கு ஒன்று சொல்லுவேன், அது செய்வியா? சொல்லுங்க ஆண்டவர், நான் செய்யறேன் சொன்னாரு. திரும்ப நீ கப்பல்ல ஏறி உன் வலைய கொண்டு போய் நல்ல ஆழத்துல போடு. எப்படி? ஆழத்துல போடு. மீன் என்ன செய்யணும்? ஆழத்துல போடு, மீன் எல்லாம் மாட்டும். பேதுருவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆழத்துல போட்டா மீனை பிடிக்கலாம் தெரியுமா தெரியாதா? நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, பேதுருக்கு நல்லாவே தெரியும். இப்ப திரும்ப அவன் அவ்வளவு செய்தும் வரல. திரும்ப ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்றது செய்வியா செய்ய மாட்டியான்னு கேட்ட உடனே பேதுரு சொன்னாரு, நான் செய்யறேன். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? முதலாவது, ஆமா, முதலாவது ஏசப்பா கேட்கிற அதுதான், செய்வியா இல்லையா? தம்பி, பொய் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? தம்பி, அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிவியா கீழ்ப்படிய மாட்டியா? ஆமா, சேர்ச்சுக்கு ஒழுங்கா வருவியா இல்லையா? ஆமா, சேர்ச்சுக்குள்ள வந்து ஏசப்பாட பாட்டை பாடுவியா இல்லையா? இப்படி எல்லாம் நீங்க நல்லா பதில் சொன்னா ஏசப்பா ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. சரியா? இப்ப பேதுருவும் நல்லா தானே பதில் சொன்னா, செய்வன் தானே சொன்னா அவங்கள மாதிரி. அப்ப என்ன செஞ்சாரு? பேதுருவோட சொன்னாரு, நீ போய் ஆழத்துல வலைய போடு. எங்க போடு? ஆழத்துல. இப்ப பேதுரு போறாரு. திரும்ப சொல்லிட்டாரு. ஏசப்பா என்ன செய்யறாரு? சொல்லிட்டாரு. நம்ம கொஞ்சம் போட்டு பாப்போமே. எடுத்துட்டு போறாரு. எங்க போறாரு? ஆழத்துல வலைய போட போறாரு. வலைய போடுவோமா? திரும்ப போடுவோமா? வலைய எப்படி போடுறது? அப்படி இழுத்து போடுவோமா? திரும்ப. ஓகே, எழும்புங்க பாப்போம். எக்ஸக்கோலா மீசா ஓட்டே, எக்ஸக்கோலா மீசா ஓட்டே, எக்ஸக்கோலா மீசா, எக்ஸக்கோலா மீசா. இப்ப திரும்ப இழுப்புமா? ஏசப்பா சொல்லி வலைய போட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? வலைய போட்ட பிறகு வலைய இழுக்கணும். இப்ப இல்லைங்க, அட்டே கட்டேனோவா, அட்டே கட்டு டி மிசா டி மிசா டோலா மிசா டி, அட்டே கட்டேனோவா, அட்டே டி மிசா டி மிசா. இப்ப என்னாச்சு? முதல் என்னாச்சு? ஏசப்பா சொன்ன பிறகு என்னாச்சு? மாட்டி இப்ப வலையெல்லாம் என்ன செய்யுது? கிளிய தொடங்குது. வலையெல்லாம் பாத்தீங்களா?
ஏசப்பா சொன்ன பிறகு வலை என்ன செய்யுது? கிளியுதுண்டா என்ன அர்த்தம்? மீன் நிறைய இருக்குது. மீன் ஏசப்பா சொன்னா கடல்ல இருக்கிற அவ்வளவு மீன் என்ன செஞ்சுட்டு பேதரோட வலைக்குள்ள வந்துச்சு. வலைய இழுக்க முடியல. இப்ப வலை என்ன செய்யுது? இவரும் எடுத்து 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 போட்ல போடுறாரு. மீன் வந்து கொண்டிருக்குது, வலையும். என்ன செய்வீங்க? உடனே என்ன செய்வீங்க? இன்னும் 2 போட்டை வர சொல்லுவீங்க, அப்படித்தானே? உங்க பேர் என்ன? உங்களோட பேர்? சரி, இவர் தான் பேதுரு கொண்டு வைங்க. கார்த்தி தான் பேதுரு கொண்டு வைங்க. மச்சான் வினோத் இங்க ஓடி வா, போட்டை எடுத்துட்டு வா, அப்படித்தானே? வினோத் போட்டை எடுத்துட்டு வா, மீன் நல்லா மாட்டி இருக்குது. இன்றைக்கு சந்தைக்கு கொண்டு போனா நமக்கு இன்றைக்கு லட்சம் லட்சமா தான் காசு, அப்படித்தானே? மீன் நிறைய மாட்டினா கூப்பிடுங்க, வினோத் போட்டை எடுத்துட்டு வா. இப்ப வினோத் வாராரு, போட் எடுத்துட்டு வாராரு. பேதுரோட தம்பி எல்லாம் வாராங்க. யாரு? பேதுரோட தம்பி 2 பேர் வாராங்க போட் எடுத்துட்டு. சரியா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வலையை இழுக்கிறாங்க. இழுங்க. அட்டை கட்டு நோவா, அட்டை கட்டு நோ, மிசாடி மிசடோலா மிசாடி, அட்டை கட்டு நோவா, மிசாடி. என்னாச்சு? இப்ப 3 பேர் போடும் நிரம்பி. இப்ப மூத்த பாருங்களேன், அழுது கொண்டிருந்த பேதுரு. இப்ப பாருங்களேன், பேதுரு என்ன செய்யறாரு? பேதுரு என்ன செய்யறாரு? ஏன் சிரிக்கிறாரு? அவ்வளவு சந்தோஷம். எப்படி வந்துச்சு சந்தோஷம்? மீன் எப்படி மாட்டுச்சு? மீன் ஏசப்பா சொன்ன வார்த்தை. உட்காருங்க. ஏசப்பா சொன்னதால மீன் நிறைய மாட்டுச்சு. பேதுருவுக்கு மட்டும் இல்ல, பேதுருவோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சந்தோஷம். இப்ப ஆமா, சும்மா அவங்க கரையில இருந்திருந்தாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். பாருங்க, ஏசப்பா சொன்னா நமக்கு மட்டுமில்ல சந்தோஷம், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். இப்ப இன்றைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்திருக்கீங்க தானே, நீங்க பாட்டு பாடுறீங்க தானே, செபிக்கிறீங்க தானே, உங்களால இந்த ரங்கலைக்கே சந்தோஷம். உங்களுக்கு தெரியாதானே? இந்த ரங்கலுக்கே சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்கள் மூலமா வந்திருக்கிறாரு. யார் மூலமா வந்திருக்கிறாரு? உங்க மூலமா ஏசப்பா வந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்க ஞாயிற்றுக்கிழமை கூடி இருக்கிறோம். ஆமா, யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க மூலமா ரங்கலைக்கு சந்தோஷம். உங்க மூலமா கண்ணீரோட யாரெல்லாம் ரங்கலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை தொடச்சு கொண்டே இருக்கிறாரு. நம்புறீங்களா? பேதுரு மட்டுமா பணக்காரன் ஆயினா? இல்லாட்டி பேதுருக்கு மட்டும் அவ்வளவு நிறைய மீன் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? கூட இருந்த எல்லாருக்கும் வந்து. இப்ப பாருங்க, பேதுரு அப்படியே கரைக்கு கொண்டு போறாரு. எங்க போறாரு? ஏன் தெரியுமா? ஏசப்பா கரையில தான் நிக்கிறாரு. இன்னும் யார்கிட்ட போகணும் இப்ப? ஆமா, ஏசப்பாட்ட போறாரு. போயிட்டு அப்படியே காலில் விழுறாரு. என்ன செய்யறாரு? பேதுரு காலில் ஆண்டவர் விழுறாரு. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. என்ன சொல்றாரு? பாத்தீங்களா? சந்தோஷமா இருந்தவன் அப்படியே ஆசீர்வாதம் என்ன, நன்மைகள் என்ன, எல்லாத்தையும் பார்த்த உடனே ஏசப்பாட்ட போயிட்டு என்ன செஞ்சான்? முதலாவது மன்னிப்பு கேட்கிறான். ஏசப்பா என்ன மன்னிங்க, ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொன்னிக்குள்ள ஏசப்பா ஏற்றுக்கொள்றாரு. ஏசப்பா பாத்தீங்களா? அப்ப நம்ம நன்றி மட்டும் சொல்லக்கூடாது ஏசப்பாக்கு, இன்னொன்று சொல்லணும். என்னது? மன்னிப்பு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள் செய்வோம் தானே. நம்ம பொய் சொல்லுவோம், நம்ம சில நேரத்துல களவெடுப்போம், யாருக்கு சரி அடிப்போம், நமக்கு தெரியாமலே செய்வோமா இல்லையா? நான் தான் செஞ்சிருக்கிறேன். ஆமா, நான் உங்களோட வயசுல இருக்கக்குள்ள என்ன செய்வேன்? சில நேரத்துல அந்த பென்சில் எடுத்துருவேன். ஆமா, எங்க அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா? பென்சிலை கொடுத்துட்டு, பென்சிலை நீ யார்கிட்ட எடுத்தியோ அவங்கள்ட்ட பென்சிலை கொடுத்துட்டு ஏசப்பாட்ட போயிட்டு மன்னிப்பு கையில. பென்சிலை கொடுத்தா மாத்திரம் போதாது. என்ன செய்யாது? யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா எனக்கு மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு பேனை தேவை, எனக்கு ஒரு பென்சில் தேவைண்டா ஏசப்பா எப்படி சரி அதை தருவாரு. எப்படி சரி, யாரு சரி ஒரு ஆளை அனுப்பி அந்த பென்சில் எனக்கு தருவாரு. அதனாலதான் பேதுரு என்ன செஞ்சாரு? போயிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஏசப்பா இப்ப என்ன சொல்றாரு? ஏசப்பான்னு சொன்னார், பேதுருவே நீ இனி மீன் பிடிக்க
போகாத. என்னது? ஏன் தெரியுமா? கடல்ல இருக்கிற அவ்வளவு மீனையும் ஏசப்பா காட்டிட்டாரு. உங்களுக்கு என்னென்ன மீன் தெரியும்? பாறை மீன் தெரியுமா? சுறா மீன் தெரியுமா? வெத்தலை மீன் தெரியுமா? டொல்பின் தெரியுமா? இப்படி எல்லா வகையான மீனையும் யாரு பார்த்துட்டாரு? பேதுரு பார்த்துட்டாரு. பேதுருவுக்கு ஏசப்பா காட்டிட்டாரு. இப்ப சொல்றாரு ஏசப்பா, நீ சொல்லுங்க, நீ போகாத, உனக்கு ரங்கல அந்த இடத்தை தாரன், அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஆக்களுக்கு ஏசப்பாவை சொல்லு. யாரை பற்றி சொல்லு? ஆமா, ஏசப்பாட அன்பை பற்றி சொல்லு. இனி நீ மீன் பிடிக்க போகாத. என்ன செஞ்சாரு பேதுரு? என்ன செஞ்சிருப்பாரு? என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்பாரு? ஐயோ, மீன் கூட மாத்தி இருக்குதே, இதை கொண்டு போய் சந்தையில வித்தா பெரிய லட்சம் வரும், ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நல்ல மோட்டார் பைக் கொண்டு வாங்கலாம், ஸ்பீடா போகும் ஒரு மோட்டார் பைக், அந்த மோட்டார் பைக்கை வாங்கலாம். அப்படியே நினைச்சாரு. டிக்டாக் செய்யறதுக்கு நல்ல போன் ஒன்று வாங்கலாம், மதி சொல்ற மாதிரி. அப்படியா சொன்னாரு ஏசப்பா? பேதுரு நினைச்சாரா? பேதுரு என்ன செஞ்சா? இன்னுதான் முக்கியம், முடிவாக்கணும். பேதுரு என்ன செஞ்சாரு? பிடிச்ச மீன் எல்லாத்தையும் அதுலயே விட்டுட்டு, பிடிச்ச விலை இருக்குதானே மீன், அதையும் அப்படியே போட்டுட்டு, அவனோட கப்பலையும் அப்படியே போட்டுட்டு என்ன செஞ்சாரு? ஏசப்பாவை பற்றி சொல்றதுக்கு ஏசப்பாக்கு பின்னாலேயே போறாரு. எங்க போறாரு? பின்னாலேயே போறாரு. மீன் எடுத்தாரா? ஒரு மீனை கூட எடுக்கல. என்ன செய்யல? ஒரு மீன். அந்த மீனை வித்திருந்தானே செஞ்சிருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா வந்திருக்கலாம், பெரிய பணக்காரனா வந்திருக்கலாம். அதுக்கு பிறகு அவர் மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு? ஏசப்பா சொல்லிட்டாரு, எனக்கு பின்னாலேயே வாண்டாரு. சொன்னாரா? ஏசப்பா சொன்னாரு தானே. என்ன செஞ்சாரு பேதுரு? மீன் எல்லாத்தையும் தூக்கி வச்சாரு. இது எல்லாம் அன்பு இல்ல, இதெல்லாம் தேவையில்ல. எனக்கு யாரு தேவை? மீன் தேவையில்ல, மீனை கொடுக்குற ஏசப்பா தேவை. எனக்கு பென்சில் தேவையில்ல, இந்த பென்சிலையே படைச்ச ஏசப்பா தேவை. எங்க போனாரு? ஏசப்பாக்கு பின்னாலேயே போனாரா? நம்புறீங்களா? ஏசப்பாக்கு பின்னால போக ரெடியா? எல்லாம் எழுமுங்க பாப்போம், எல்லாம் எழுமுங்க. எல்லாம் ஏசப்பாக்கு பின்னால போவோமா? அட்டே கட்டே நோவா மிசா டோலா தாடி. அட்டே கட்டே நோவா மிசா டோலா மிசாடி. ஏசப்பாக்கு பின்னால போவீங்களா? ஏசப்பா நமக்கு யாரு? அப்பா. அம்மாவா இல்லையா? ஏசப்பா அப்பா மட்டுமா? ஏசப்பா நமக்கு அப்பா, ஏசப்பா நமக்கு அம்மா, ஏசப்பா நமக்கு ஃப்ரெண்டு, ஏசப்பா நமக்கு டாக்டர். என்ன இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு தெரியுமா, என் கூடவே இரும் பாட்டு தெரியுமா? என்னோட சேர்ந்து படிக்கிறீங்களா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்ற, கண்ண மூடுறீங்களா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. பாருங்களா, ஒரு கை அப்படியே நெஞ்சில வச்சுக்கொண்டு, ஒரு கையை அப்படியே வச்சு, ஒரு கையை உயர்த்தி அப்படியே ஏசப்பாவை கூப்பிட போறோம். எது சொல்ல போறோம்? கண்ணை மூடிட்டு நம்ம சிரிக்க கூடாது. நம்ம அப்படியே சொல்ல போறோம், என்னுடைய அப்பா அம்மா நீங்க ஆண்டவரே. அப்படியே நீங்க சொல்லக்குள்ள ஏசப்பா அவங்க எல்லாரையும் தொட போறாரு. என்ன செய்ய போறாரு? உண்மையா அப்படியே கண்ணை மூடிட்டு, கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு பாடுங்க. ஏசப்பா அவங்கள தொட போறாரு. படிப்போமா? கண்ணை மூடுங்க எல்லாரும். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே.
அப்பா என் கூடவே என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. அப்படியே முழங்கால இருந்து சொல்லுவோமா? முழங்கால இருந்து சொல்லுவோமா? அப்படியே முழங்கால இருந்து நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். எல்லாம் முழங்கால் படியுதுங்க. எல்லாம் முழங்கால இருந்து நாங்க ஆண்டவர் அப்படியே ஏசப்பாவை பார்க்க போறோம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா, ஏசப்பா எங்களை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய அப்பாவும் அம்மாவும் நீங்க ஆண்டவரே. எங்களோடு எப்பயுமே அசைவாடுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்களை சந்தோஷத்தினாலையும் ஆண்டவரே எங்களை மகிழ்வாலையும் எங்களை நிரப்புங்க சுவாமி. மகிழ்வாளையும். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நாங்க உங்களை துதிக்கிறோம் ஏசப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. சத்தமா சொல்றீங்களா? அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. சொல்றதுக்குள்ள இந்த ஜெபத்தை நீங்க சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நோக்கி பார்க்க, நாங்கள் உம்மை அன்பு செய்ய, நாங்கள் உம்மை துதித்து பாட, உம்முடைய நாமத்தை போற்ற நீர் எங்களுக்கு தந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனங்களை ஞாபகத்திலே வைத்திருக்க கிருபை செய்யும். ஏசப்பா கொடுத்த அன்பை போல நாங்களும் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பை கொடுக்க நீ கிருபை தாரும். நீர் பேதுருவுக்கு கொடுத்த சந்தோஷத்தை போல எங்களுடைய வாழ்விலும் அந்த சந்தோஷங்களை தாரும். எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களோடும் அந்த சந்தோஷங்கள் வரட்டும். எங்களுடைய நண்பர்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வீட்டில இருப்பவர்களே ஆசீர்வதியும். ஏசப்பா, எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நீங்களே எங்களுடைய அம்மாவும் அப்பாவுமாக இருக்கிறீங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you. சரி, எழுமுங்க, எழுமுங்க. ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்லும்போது ஏசப்பா பேசுவார். ஏசப்பா பேசுவார் தானே? பேசினாரா? இந்த இரவைக்கு நீங்க போய் வீட்டுல நான் சொல்லி தந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கணும்.
சரியா? ஏசப்பா பேசுவார். ஏசப்பா பேதுரு கொண்டு சொன்னார் தானே, உங்களுக்கு ஒன்று சொல்லுவார். சரியா? நல்லா படிக்கணும். என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். பார்க்குற எல்லார்ட்டையுமே போயிட்டு சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன சொல்லணும்? ஆமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற சொல்லணும். சரியா? நான் திரும்ப இப்ப இங்க வாரணும், என்னைய கண்ட உடனே சொல்லணும். என்ன சொல்லணும்? இதை மறந்துடக்கூடாது. சரியா? மறப்பீங்களா? இல்லதானே? இன்னைக்கு வராதவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்த வசனத்தை. சரியா? இதை பாடமாக்கிடணும். ஓகேவா? ஹாப்பியா? ஓகே, நான் உங்களுக்காக செபித்து நாங்க இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். என்ன? ஓகே, செபணும். எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற அப்பாவை, அம்மாவை, சகோதரனை, என்னை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்திலே இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது. இந்த நாளை ஆண்டவரே இவ்விதமாய் உம்மை ஆராதிக்கவும் உடைய நாமத்தை போற்றவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கூறுகிறோம். சுவாமி, உடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள், நீங்களே அம்மாவும் அப்பாவும் என்று உங்களை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரை சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகள் சந்தோஷத்தினால நிரப்புங்க. ஞானத்தினால வளரட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இந்த இடத்துல எடுத்து பாவிங்க. உடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் தேவையான எல்லாவித கிருபைகளினாலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மறுபடியும் வருகிற வாரத்தில் இந்த இடத்துல வந்து உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாய், ஏசப்பா என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதாய் பிள்ளைகளோட வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்களை காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, நாங்க உட்காருவோம்.